ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா தக்காளி முட்டை கிரேவி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒன்று போட்டுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் நாளாக கீத்துனது, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள், நெக்ஸ்ட்டு தக்காளி, தேவையான உப்பு, சிவன் கறி மசாலா பாக்கெட் ஒன்று, நான் இன்னொன்று போட்டுக்கிறேன். ஏன்னா உரப்புக்கு உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். தக்காளி கிரேவி கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை ஊற்றின ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகுத்தூள் போடுவோம். லைட்டாக ஒரு கிண்டு கொத்தமல்லியை தூவி இறக்கி விட்டுருவோம். சப்பாத்திக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுமா, எப்படிமா இருக்கு தக்காளி முட்டை கிரேவியும் சப்பாத்தியும்? சாப்பிட்டு சொல்லுமா. சூப்பராக இருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.